புராணங்களின்படி திருமால் வராக அவதாரம் எடுத்தபோது அவரோட 2 மனைவிகளில் ஒருவரான பூமாதேவிக்கும் வராக பெருமாளுக்கும் பௌமன் அப்படின்னு ஒரு மகன் பிறக்கிறாரு. பௌமன் அப்படின்னா பலமானவன் அப்படின்னு அர்த்தம். இந்த பௌமன் அசாம் மாகாணத்தை ஆட்சி செஞ்சதா புராணங்கள் சொல்லுது. ஒரு நாள் பௌமன் பிரம்மதேவனை நோக்கி கடுமையா தவம் செய்யறாரு. அந்த கடும் தவத்தால பிரம்மன் பௌமன் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு பௌமன் என்னை எவராலும் அழிக்க முடியாத சக்தி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பிரம்மன் மனிதனாக பிறந்தால் ஒரு நாள் அழிவு வந்தே தீரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அழிவு என்னை பெற்ற என் தாய் பூமாதேவி கையாலேயே வரட்டும் அப்படின்னு பௌமன் கேட்கிறாரு. பிரம்மன் அந்த வரத்தை பௌமனுக்கு கொடுக்கறாரு. இப்போ பௌமன் அப்படிங்கிற சாதாரண மனிதன் நரகாசுரன் அப்படின்னு மிகப்பெரிய அரக்கனா உருவெடுக்கிறான். இந்த நரகாசுரன் மக்களை ரொம்பவே கொடுமையா ஆட்சி செய்யறான். மக்களை மட்டும் இல்லாம வானுலகத்தை ஆள்ற தேவர்களையும் கொடுமைப்படுத்துறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் தன்னோட மனைவிய பூமாதேவி அவதாரம் எடுக்க சொல்றாங்க. கடைசியா பூமாதேவி கையாலேயே நரகாசுரன் அப்படிங்கிற அரக்கன் அழிகிறான். இந்த புராண நிகழ்வு தான் நம்ம இப்போ தீபாவளியா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே வாழ்க்கையில இருள் நீங்கி நல்லது நடக்க அஞ்சு மீடியா சேனல் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.